60,000 சம்பாதிக்கிறேன். ஆனா என்னோட செலவு பாத்தீங்கன்னா 57,000 ரூபாய்க்கு இருக்குப்பா. அப்ப அந்த 3,000 ரூபாய் தான் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றது? இந்த 3,000 ரூபாய் வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சேர்த்து வச்சா கூட வருஷம் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 36,000 ரூபாய் தான் வரும். இந்த எது உங்களுக்கு பிரைமரி செலவு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு, உங்களுக்கு தேவையான சாப்பாடு செலவு, உங்களுக்கு தேவையான மேக்கப் செலவு, வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் பிரைமரி தேவை. அதெல்லாம் அதை தவிர வேற எதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்றோம், ஆடம்பரம், நம்ம ஒருத்தருக்கு தெரியும் அவங்க என்ன ஆடம்பரம் பண்றோம்னு சொல்லிட்டு, அந்த ஆடம்பரத்தை ப்ராபப்ளி நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூ நீட் டு டெஃபினெட்லி டூ லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்ங்க. 1+1=2 உலகத்துல எங்க போனாலும். ஸோ அந்த மேக்ஸ் நம்ம பண்ணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம பயங்கர புத்திசாலி, எல்லாத்தையும் இங்கேயே போட்டலான்ட்டு. ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல இருந்து கணக்கு போட்டு பாருங்களேன். இந்த மாசம் வந்து இந்த 57,000 எங்க போச்சுன்னு கணக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியாம ஷாக்கிங்கா தேவையில்லாத இதெல்லாம் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. நம்ம பேப்பர்ல போட்டா தான் தெரியும். ஸோ அதனால ஆல்வேஸ் ஹாவ் அ ஹேபிட், கீப் ரைட்டிங். இது புக்கு வந்து ஒரு நாள் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு உங்க பசங்க கையில் கிடைக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ சும்மா ரேண்டமா திறந்து அம்மாவோட புக்கை பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல எழுதின ஒரு கணக்கு அன்னைக்கு அவன் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும்.